கடலப்பருப்பு இருந்தால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அது ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு அதுக்கப்புறம் கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை இருத்துட்டு ஃபேன் காற்றுல ஆற போட்டுக்கலாங்க. ஒரு தட்டிலையோ துணிலையோ ஆற போட்டுக்கலாம். கையில் எடுத்தாக்கா தண்ணி ஒட்டக்கூடாது. இது போல் இருக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா காய்ட்டணும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அது பொரிஞ்சிச்சுன்னா மேலே இது போல் வந்துடும். கருகு விட தேவையில்ல. இது போல் இருந்தால் போதும். இந்த கலருக்கு இருந்தால் போதும். இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதிலே கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு அதையும் நல்லா பொரிச்சிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ரெண்டுத்தையும் நல்லா பொரித்து கடலப்பருப்புலேயே சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி நல்லா பொரித்து அதுவும் கடலப்பருப்புலேயே சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பரான கடலப்பருப்பு ரெசிபி ரெடி. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.